ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான பொருள்கள் வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தால் நீங்கள் நினச்ச உடனேயே நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இதை செய்கிறதுக்கு மாவு, எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. பால் கூட தேவையில்லை. ரொம்ப கம்மியான பொருள்கள் தான். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ சர்க்கரையை நம்ம கரைச்சிக்கணும். ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு மிக்சி கப்பில் நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்திருந்தோம் இல்லையா, அதே அளவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதில் நெய்யில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பொடி சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பொட்டுக்கடலையுடைய வாசனை வராமல் இருக்கும். இந்த ரெசிப்பியில் நல்ல நிறம் மாறி அந்த பொட்டுக்கடலையுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி வறுபட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பாகு, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த பொட்டுக்கடலை பொடி அந்த சக்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நல்லா கொதித்து வேகட்டும். கை விடாமல் மட்டும் கலந்து விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வந்த பிறகு கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப குறைவாக ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் மட்டும் இடையில அப்பப்போ நெய் சேர்த்து கலந்துக்கிறேன். நெய் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், போதும். இல்லை அதிகமாக வேணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சோ நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது அந்த பாத்திரத்திலே ஒட்டாத பக்குவம் வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். சீக்கிரமாகவே இது கெட்டிப்பட்டு அந்த பாத்திரத்திலே ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரியான பக்குவம் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்திலே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பக்குவம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆகும் இந்த பக்குவம் வர்றதுக்கு. ரொம்ப குறைவான டைமில் நீங்கள் நினச்ச உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலையில் செய்யக்கூடிய இந்த அல்வா ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பாத்திரத்துலேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்ல சூப்பரான ஒரு பக்குவத்தில் உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடும். நல்லா சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.